Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு முக்கியமான டாபிக் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப சிம்பிளாக லைஃப் டைம் மறக்காத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம வீட்டில் இருக்கிற மைக்ரோவேவ் ஓவனை விட டோஸ்டர் ரொம்ப சின்னது. ஆனால் டோஸ்டரில் இருக்கிற ஹீட்டிங் எலமெண்ட் செக்கச்செவேல்னு சூடாகி ரெட் ஹாட் ஆகுது. ஆனால் மைக்ரோவோட பவர் கார்டு அந்த அளவுக்கு சூடாகிறது இல்ல. ஏன் அப்படி? ரெண்டுமே பவர் எடுத்துக்குது தானே? ஆமா இல்ல, இது நான் யோசிச்சதே இல்ல. மைக்ரோவேவ் ஓவனுக்கு அதிக பவர் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட கார்டு தானே அதிகமா சூடாகணும். இது ஏதோ ரிவர்ஸா இருக்கே. எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க பாயிண்ட். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பவர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வர்ற டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல பவர் லாஸை குறைக்க வோல்டேஜை ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க, கரண்ட்டை இல்ல. இதெல்லாம் ஏன்னு இந்த டிஸ்கஷன் கடைசியில உங்களுக்கே புரியும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட், பவர்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பவர்ங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளவு வேகமா இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறுதுங்கிற ரேட்டு தான். அதாவது ஹீட், லைட் இல்லைன்னா ஒர்க். எவ்வளவு எனர்ஜின்னு இல்ல, எவ்வளவு வேகமாங்கிறது தான் இங்க முக்கியம். எவ்வளவு வேகமா? சரி, இத ஒரு வாட்டர் பைப் அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு பைப்ல தண்ணி போகுதுன்னு வைங்க. அந்த தண்ணியோட பிரஷர் இருக்கு இல்லையா, அதுதான் வோல்டேஜ் V. ஓகே, பிரஷர் தான் வோல்டேஜ். அப்புறம் எவ்வளவு தண்ணி ஒரு செகண்ட்ல போகுதுங்கிற ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ தான் கரண்ட் I. ஃப்ளோ வந்து கரண்ட். இப்போ அந்த பைப்போட அகலம் கம்மியா இருந்தா தண்ணி போக ஒரு தடை இருக்குமா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் R. சரி, வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், புரிஞ்சுது. இப்போ அந்த குறுகலான பைப் வழியா தண்ணி வேகமா போகும்போது அங்க ஃப்ரிக்ஷன்னால டர்புலன்ஸ் உருவாகி சூடாகுது இல்லையா, அந்த சூடு எவ்வளவு வேகமா உருவாகுதுங்கிறது தான் பவர் P. ஓ, அப்போ அதிக கரண்ட், அதாவது அதிக வாட்டர் ஃப்ளோ இருந்தாலோ இல்ல அதிக ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப குறுகலான பைப் இருந்தாலோ அதிகமா ஹீட் ஜெனரேட் ஆகும். அப்போ பவர் டிசிபேஷன் அதிகமா இருக்கும், அப்படித்தானே? பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. பவர்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபரோட ஸ்பீட். ஒரு 100 வாட் பல்ப் ஒரு 10 வாட் பல்பை விட 10 மடங்கு வேகமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் அண்ட் ஹீட்டா மாத்துது. இதுதான் கோர் ஐடியா. ஓகே, இப்போ கோர் ஐடியா இஸ் கிளியர். சரி, இப்போ NCERT புக்ல பவருக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் படிங்க. படிக்கிறேன். Consider a conductor with endpoints A and B in which a current I is flowing from A to B. In a time interval delta t, an amount of charge delta Q equal to I delta t travels from A to B. The energy dissipated in time interval delta t is delta W equal to delta Q V equal to IV delta t. The energy dissipated per unit time is the power. P equal to delta W delta T equal to IV. Exactly. So பவருக்கு பேசிக் ஃபார்முலா P equal to V into I. வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைக்கும். ஆனா எக்ஸாம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண இன்னும் 2 ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஓம்ஸ் லா நமக்கு தெரியும், V equal to IR. ஆமா, V equal to IR. ஸ்டெப் 1. இப்போ P equal to VIல Vக்கு பதிலா IR சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? P equal to IR into I. P equal to I square R கிடைக்குமா? கரெக்ட். P equal to I square R. இது ரெண்டாவது ஃபார்முலா. ஸ்டெப் 2. அதே P equal to VIல இப்போ Iக்கு பதிலா VR சப்ஸ்டிட்யூட் பண்ணா P equal to V into VR. அப்போ P equal to V square R. Perfect. So we have 3 formulas. P equals VI, P equals I square R, and P equals V square R. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வீட்ல 230 வோல்ட் சப்ளை இருக்கு. ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் 2.8 ஆம்ப்ஸ் கரண்ட் எடுக்குது. அதோட பவர் என்ன? P equal to V into I யூஸ் பண்ணாமா? எக்ஸாக்ட்லி, சொல்லுங்க. P equal to 230 V into 2.8 A வந்து 644 watts. கரெக்ட், 644 வாட்ஸ். இந்த பவரும் எனர்ஜியும் எப்படி ஓம்ஸ் லா அண்ட் செல்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னா, ஒரு செல்ல இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட பவரை டிசிபேட் பண்ணும். அதனால தான் பேட்டரி யூஸ் பண்ணும்போது சூடாகுது. ஸோ பவரை கால்குலேட் பண்றதுக்கு ஓம்ஸ் லா தான் பேஸ்.
ஓகே ஓகே. சரி, இப்போ எக்ஸாம்ல மாணவர்கள் செய்ற 3 முக்கியமான தவறுகளை பார்ப்போம். தவறு 1, அதிக கரண்ட் இருந்தா எப்பவுமே அதிக பவர் இருக்கும். இது சரியா தப்பா? சரி மாதிரி தான் தோணுது. ஆனா அது தப்பு. பவருக்கு கரண்ட் மட்டும் இல்ல, வோல்டேஜும் வேணும். ஃபார்முலா வந்து P = IV. ஒரு கார் பேட்டரி 12 வோல்ட்ஸ்ல 100 ஆம்ப்ஸ் கரண்ட் கொடுக்கும். பவர் வந்து 1200 வாட்ஸ். ஆனா டிரான்ஸ்மிஷன் லைன்ல 100,000 வோல்ட்ஸ்ல 1 ஆம்ப் கரண்ட் போகும். பவர் 100,000 வாட்ஸ். சோ கரண்ட் மட்டும் பவரை டிசைட் பண்றது இல்ல. ஓகே, அப்போ பவர் டிபெண்ட்ஸ் ஆன் போத் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். புரிஞ்சுது. தவறு 2, ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தா பவர் டிசிபேஷன் கம்மியா இருக்கும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுவும் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோஸ்டர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்ட். ஆனா இது கான்டெக்ஸ்ட் பொறுத்து மாறும். ஒரு சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் I கான்ஸ்டன்ட். அப்போ P = I²R படி R அதிகமானா P அதிகமாகும். ஆமா, I கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுனால. ஆனா ஒரு parallel சர்க்யூட்ல வோல்டேஜ் V கான்ஸ்டன்ட். அப்போ P = V²/R படி R அதிகமானா P கம்மியாகும். ஏன்னா R டினாமினேட்டர்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ சீரிஸ்ல அதிக ரெசிஸ்டன்ஸ்னா அதிக பவர், parallelல அதிக ரெசிஸ்டன்ஸ்னா கம்மி பவர். கரெக்ட்டா? பர்ஃபெக்ட்டா புரிஞ்சது. சீரிஸ் வெர்சஸ் parallel தான் இங்க மேட்டர். தவறு 3, பவரும் எனர்ஜியும் ஒண்ணுதான். இது ரொம்ப காமன் மிஸ்டேக். இல்ல, அது வேற வேறன்னு இப்போதான் பார்த்தோம். பவர் வந்து ரேட். கரெக்ட். பவருங்கிறது ரேட்டு, அதோட யூனிட் ஜூல்ஸ்/செகண்ட் ஆர் வாட்ஸ். எனர்ஜிங்கிறது டோட்டல் அமௌண்ட், அதோட யூனிட் ஜூல்ஸ். ஒரு 100 வாட் பல்பு 1 மணி நேரம் எரிஞ்சா அது கன்சியூம் பண்றது எனர்ஜி, அதோட பவர் 100 வாட்ஸ். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். சரி, பவர் இன்டு டைம் இஸ் எனர்ஜி. காட் இட். சரி, இப்போ இந்த 3 ஃபார்முலாஸையும் மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ். ஒரு ட்ரையாங்கிள ஞாபகம் வச்சுக்கோங்க. P மேல, V and I கீழ. சோ P-ய மறைச்சா V இன்டு I. ஆமா, இது ஈஸியா இருக்கு. இல்லனா PIV அனு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இன்டு வோல்டேஜ். PIV. PIV. ஓகே. இன்னொரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க வலது உள்ளங்கைய ரெசிஸ்டரா ரங்கும், இடது கை விரலால கரண்ட்னு தட்டுங்க. எவ்வளோ வேகமா ஹை கரண்ட் தட்டுறீங்களோ இல்ல எவ்வளோ ஜோரா ஹை வோல்டேஜ் தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளங்கை சூடாகும். அந்த ஹீட் தான் பவர் டிசிபேஷன். வாவ், இது நல்லா இருக்கு. I²R, V²R ரெண்டையும் இதுல விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஓகே, சோ இந்த டிஸ்கஷன்ல இருந்து எக்ஸாம்க்கு தேவையான 3 கீ பாயிண்ட்ஸை சமரைஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, எலக்ட்ரிக்கல் பவர்ங்கிறது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரோட ரேட். பேசிக் ஃபார்முலா P = IV, யூனிட் வந்து வாட்ஸ். சரி. பாயிண்ட் நம்பர் 2, பவருக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. P = VI, P = I²R and P = V²R. ப்ராப்ளம்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆமா, V, I, Rல எது கான்ஸ்டன்ட்னு பார்க்கணும். எக்ஸலென்ட். பாயிண்ட் நம்பர் 3, ஒரு ரெசிஸ்டர்ல டிசிபேட் ஆகிற பவர் ஹீட்டா வெளிவரும். இதுக்கு பேரு ஜூல் ஹீட்டிங். அதனால தான் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல பவர் லாஸை P = I²R குறைக்க கரண்ட்டை கம்மி பண்ணி வோல்டேஜை அதிகமாக்குவாங்க. ஓகே, அந்த டோஸ்டர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க professam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. All the best.